பெஸ்ட்டோ பிரமா எல்லாம் நீதிமான் கணக்கு கொடுக்காருப்பா. ஒரு டிராப்பிங் உள்ள ரோடை போட்டு ரோடை அமுக்கி இதுக்கு தான் அரசியல்வாதி செய்தான். பூமியை பிளந்துருவார், எவ்வளோ சேட்டை பண்ணாலும் பிளந்துருவார். அதனால் சிமெண்ட் ரோடை போடு, தார் ரோடை போடு, எங்கெங்கே சந்து உந்துலாம் ரோடை போட்டு அமைக்கிற கடவுள் பூமியிலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு அவன் நினைக்கான். பூமியை இப்போ தூக்கிட்டார், மேலே கையில் வச்சுருக்காரு. நல்லா புரிஞ்சிக்கோ, பூமியை கையில் வச்சுருக்காரு, சுற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சா பூமி பாதத்தை வச்சா 1000 அடி கீழே அவருக்கு பாதம் கீழே போவோம். ஒழுங்காக போச்சு சொல்லி காவல்துறை அதிகாரியை எல்லா டிராப்பிங்கு பூரா நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கணக்காக கொடுத்துறாப்பா. எனக்கு உள்ளே பூரா அழிக்க விட்டது காவல்துறை அப்படின்ட்டார். சிட்டி கிராமத்தில் என்னென்ன லோடு போகணும், என்னென்ன மில்லு தொழிற்சாலை பண்ணணும், அனைத்து விட்டது பூரா காவல்துறை அதிகாரி விட்டுட்டான் அப்படின்ட்டார். டிராப்பிங்கி உள்ள கணக்கிலேருந்து உள்ள ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து விட்டுட்டான் அப்படின்ட்டார். ஆனால் முதலமைச்சராக இருக்கிறவன் நான் தான் கட்டி பிடிச்சிருக்கேன், அழிக்கிறவன் அழிக்கட்டும்னு அவன் விட சொல்லுதான். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு முதலமைச்சரை மாநில வாரியாக தூக்கி நச்சிருவாங்க. அது கண்டிப்பாக அடி வாங்குவான். உட்கால் சத்தியம் பெஸ்ட்டோ பிரமா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பூரா கபட்ட கம்பை வச்சு கசக்கி விட்ருவாங்க. கசக்கணும்ட்டார். ஏண்டா நிர்வாகமாடா பூமி அழிக்க வந்த பாய்ப்பேல எங்கே உட்கார்ந்தாலும் விளையாட்டு கிரவுண்டு கார்டாக போட்டு வச்சுருக்காரு. இல்லை முட்டா பேல முதலமைச்சர் பூரா கேள்றா கிரவுண்டாக போட்டு வச்சுருக்காரு. அழிக்கான், நாக்கை பிடிச்சி கட்டி. அதான் சொல்லுவார்ல, அரசியல்வாதி என்னுடைய சொத்து என்னுடைய பூமியை அழிக்கிறதுக்கு 2 நாக்கை வச்சு கட்டி அழிக்கான் அப்படிங்கார். அப்படியே சொல்லுவார். அப்போ இவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கார். இவனுங்களுக்கு நான் வானரப்பட இராணுவம் உள்ளே கொண்டு வரையில் என்ன தண்டனை கொடுப்போம்னு இது சும்மா லேசான கணக்கு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டார். அந்த நேர விடையில் பட்டு அடிப்பான். அப்போ தான் அது அந்தவுடைய விளையாட்டு இருக்கும் அப்படின்ட்டார். 5 to 6 அடைச்சிருவார்ப்பா. காலையில் 5 மணிக்கு திறப்பார் சிட்டி கிராமத்தை, 6 மணிக்கு அடைச்சிருவார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளே கிடக்கணும் கூவ மாதிரி. நான் வெளிநாட்டில் போய் வேட்டியை தூக்குனேன், சட்டியை தூக்குனேன், அங்கே போய் வெளிநாட்டுக்காரனுக்கு பூரா கழுவுனேன், தொடச்சேன், சிப்பை திறந்தேன், இந்த கணக்கில் அவன் போனாலும் துவைச்சி எடுத்து போடுவாங்க. ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணுவான். அவன் கோட்டாக்குள்ளே வந்துடணும். புரியுதா? எல்லா நாடுக்கும் போய் அங்கே அவன் வெளிநாட்டுக்கார இங்கே இந்தியாவுக்கு தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே வரல. இவன் போய் அங்கே போய் அழித்து அங்கே போய் சேட்டை பண்ணி கக்கூசு கழுவி எல்லாம் அந்த பேப்பரை கொண்டு வந்து பூரா தாய் இந்தியா நாடு முழுவதும் நிலப்பரப்பை பூரா அழிச்சிட்டான். காகித பேப்பர் வெளிநாட்டிலேருந்து நிறையா வருது. இவன் அரசியல்வாதி விட்டு பாழாக்கிட்டான். அம்புட்டும் பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். இல்லை ரோடு பிளக்க மாட்டார் நினைக்காதடா, ரோடை பிளக்கிற டைம் வந்துருச்சுடா. ரோடு அரசியல்வாதி போட்ட பில்டிங்கு அனைத்து கையெழுத்து போட்டு பூரா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்குறவன் அத்தனையும் பிளந்துருவார். முக்கால் சதி.